சப்பாத்தி கள்ளிப்பழம் நம்மக்கிட்ட வாங்குறவங்க நெறைய டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. ஏன்னா, எல்லாருமே வந்து எல்லா வீடியோவும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒருத்தவங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு டக்குனு ஆர்டர் போட்டுருவாங்க. சப்பாத்தி கள்ளிப்பழத்தில இருக்க முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, உள்ள இருக்க ஸ்டார் முள்ளையும் க்ளீன் பண்ணி தருவீங்களா சிஸ்டர்? அப்படின்ட்டும் சில பேர் கேட்குறாங்க. இப்ப கள்ளிப்பழத்தில சுத்தியுமே வந்து முள் இருக்குங்க. அந்த மேல இருக்க முள்ள மட்டும் நாங்க க்ளீன் பண்ணிட்டு குடுத்துருவோம். உள்ள இருக்க ஸ்டார் முள், அதாவது தொண்டை முள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முள்ளு வந்து பழத்தோட மேல் பக்கம் இருக்கும். அத நம்ம கட் பண்ணி தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி பழத்தோட மேல் பக்கம் கட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பழத்துக்கு தோல்லயே வந்து ஒட்டிட்டுருக்கும். அந்த ஸ்டார் முள்ள எடுத்துட்டு சாப்பிடுங்க. அத தொண்டை முள்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பழம் ஃபுல்லாமே விதையா இருக்குங்க சிஸ்டர். அந்த விதைகள் சாப்பிடலாமா? விதைகள் சாப்பிட்றனால ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. விதைகள் சாப்பிட்றனால எந்த பிரச்சனையும் இல்ல. கொய்யா பழத்தில எப்படி விதைகள் இருக்கோ, அதே மாரி இந்த பழம் ஃபுல்லாமே விதைகள் இருக்கும். சாப்பிட்றக்கு ஈஸியா இருக்க விதைகள் சாப்பிடுங்க. ஹார்டா இருந்துச்சு அப்படின்னா, அத சாப்பிட்டு துப்பிருங்க. கள்ளிப்பழத்தோட டேஸ்ட்டே வந்து புளிப்பு சுவை தாங்க. ஏதோ ஒரு பழங்கள் மட்டும் தான் இனிப்பா இருக்கும். புளிப்பு பிடிக்கல அப்படின்னா, ஜூஸ் பண்ணிக்கலாம்.